எரிசக்தி துறை மீது திரும்பும் ஈரான் இஸ்ரேல் போர். ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரம்ப் விடுத்த அழைப்பு. கட்டாரில் நடந்த தாக்குதல் எதை எடுத்துக் காட்டுகிறது? வளைகுடா பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் உலக அரசியலில் மிக முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையில் தங்களையும் இணைத்துக் கொள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை ஐரோப்பிய நாடுகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளன. உக்ரைன் போரினால் ஏற்கனவே நலிவடைந்துள்ள அட்லாண்டிக் கடந்த உறவுகள் இந்த முடிவால் மேலும் பாதிக்கப்படுமா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு ராணுவ நடவடிக்கையில் ஐரோப்பிய நாடுகள் இணைவதை அவை தெளிவாக மறுத்துவிட்டன. குறிப்பாக ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான ஜெர்மனி இந்த மோதலில் நேரடியாக ஈடுபட மாட்டோம் என்று உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. ஜெர்மன் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய மெர்ஸ் ஈரான் அதன் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் இந்த போரின் நோக்கம் மற்றும் முடிவுகள் குறித்து தங்களுக்கு தெளிவில்லை என கூறினார். உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு கடல் பாதையான ஹோர்மூஸ் நீரிணை தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதை திறக்க ராணுவ உதவி வழங்குமாறு அமெரிக்கா கேட்டிருந்தது. இருப்பினும் ஜெர்மனி அதனை தெளிவாக மறுத்து போர் நீடிக்கும் வரை ஹோர்மூஸ் நீரிணையில் ராணுவ பங்கேற்பு இல்லை என்று அறிவித்துள்ளது. இதேபோன்று இமானுவேல் மேக்ரான் தலைமையிலான பிரான்சும் இந்த மோதலில் நாம் ஒருதரப்பாக இல்லை என தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள் மொத்தமாக இந்த போரில் நேரடி ஈடுபாட்டிலிருந்து விலகியுள்ளன. அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்ததன் மூலம் ஏற்கனவே உக்ரைன் போர் உள்ளிட்ட பல காரணங்களால் அழுத்தத்தில் உள்ள அமெரிக்க ஐரோப்பிய உறவுகள் மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. வளைகுடா அரபு நாடுகள் அஞ்சிய பதற்ற அதிகரிப்பு இதுதான். ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு முன்பு ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக முதன்மையாக இஸ்ரேலையும் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களையும் குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களாக தொடங்கியது. ஆனால் இந்த நிலை இப்போது எரிசக்தி துறை மீதான தாக்குதல்களாக உருமாறியுள்ளது. இதுவே அனைத்து வளைகுடா பொருளாதாரங்களின் உயிர் நாடியாகும். எண்ணெய், எரிவாயு மற்றும் பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் தான் சில 10 ஆண்டுகளுக்குள் வளைகுடா அரபு நாடுகளை செல்வந்த நாடுகளாக மாற்றியுள்ளன. கடந்த பிப்ரவரியில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்காவை பகிரங்கமாகவும் தனிப்பட்ட முறையிலும் வலியுறுத்திய போதிலும் கட்டார் கடும் கோபம் அடைந்துள்ளது. கட்டாரின் கடற்கரையோரமாக உள்ள ராஸ் லாஃபானில் இருக்கும் அதன் எரிவாயு தொழிலின் மணிமகுடங்கள் ஒரே இரவில் 2 முறை தாக்கப்பட்டதைக் கண்டு கட்டார் அதிர்ச்சி அடைந்துள்ளது. வளைகுடா அரபு நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் திறம்பட செயல்பட்டுள்ளன. முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட 12 நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்ற அதே நேரத்தில் நேற்று இரவு ரியாத் மீது பல ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டன. ஆனால் ஈரானின் ஆயுத கிடங்கு இன்னும் காலியாகவில்லை என்பதும் அதன் சில ஆயுதங்கள் ஊடுருவி செல்ல முடிந்துள்ளது என்பதும் தெளிவாகிறது. இது பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஈரானின் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கை அதன் 64வது அலை தாக்குதலை எட்டியிருக்கிறது. இந்த முறை ஈரான் சாதாரணமாக வரவில்லை. இஸ்ரேலின் விமான நிலையம், எண்ணெய் நிலையங்கள், ஏன் அமெரிக்க கடற்படையை கூட விட்டு வைக்கவில்லை. ஈரானின் இந்த பிரம்மாண்ட ஏவுகணை மழை எதையெல்லாம் தரைமட்டமாக்கியது? அமெரிக்காவின் 5வது கடற்படைக்கு என்ன ஆனது? ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இன்று வெளியிட்ட அறிக்கை உலகையே அதிர வைத்துள்ளது. இஸ்ரேலின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள முக்கிய தளங்களை ஈரான் குறிவைத்துள்ளது. பென் குரியன் விமான நிலையம், இஸ்ரேலின் மிக முக்கியமான இந்த விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ரிஷோன் லெட்சியோன் பகுதிகள் மீது ஏவுகணைகள் பாய்ந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் டெல் அவீவ் நகரில் உள்ள பிரபல ஊடகமான ஹிப்ரூ சேனல் 13 ஆகியவற்றின் மீது ட்ரோன்கள் மூலம் அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்திய ஆயுதங்கள் சாதாரணமானவை அல்ல. காதிர், இமாத், கைபர் ஷேகன் மற்றும் கோரம்ஷார் ஆகிய அதிநவீன ஏவுகணைகளை ஈரான் களமிறக்கியுள்ளது. இதில் ஹைலைட் என்னவென்றால், இந்த ஏவுகணைகள் அனைத்தும் மல்டிபிள் வார்ஹெட்ஸ் எனப்படும் பல குண்டுகளை ஒரே நேரத்தில் சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டவை. இதனால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கவசமான அயர்ன் டோம் கூட கடும் சவாலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிகிறது. இஸ்ரேல் மீது மட்டும் தாக்குதல் நடத்திவிட்டு ஈரான் நின்றுவிடவில்லை. மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது பிரிவை ஈரான் தனது நடுத்தர தூர ஏவுகணைகள் மூலம் இலக்கு வைத்துள்ளது. அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக தலையிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு சாம்பிளாகவே இதனை பார்க்க முடிகிறது. இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி போராக மாறினால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். மத்திய கிழக்கு போர் ஒரு முடிவில்லாத பாதையை நோக்கி செல்கிறது. ஈரானின் இந்த 64வது அலை தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்க போகிறது? அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஐரோப்பாவின் இந்த விலகல் அமெரிக்காவிற்கு பின்னடைவா? வளைகுடா போர் உலக பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும்? ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்?